எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னா நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ஆதரவுக்கும் சேர்த்து தான். ஏன்னா இந்த படம் இன்னும் தேட்டரில் நல்லா அதோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது நீங்கள் இன்னும் எப்படி இது வரைக்கும் வந்ததுக்கு உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கோட இது நினச்சிக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னும் ஒரு நம்பர் என்ன சார் வரும்னு. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி. ஏன்னா அவர் பேரை விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் போர் அடிச்சேன்னா இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. இன்றைக்கி ஷூட்டிங் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். மற்ற படத்துலலாம் எஸ்கேப் ஆகிடுவேன், இதில் விட மாட்டேன்ட்டாங்க, கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொன்னதுனால. ஃபஸ்ட்டு அபிஷேக் ராஜா, அவர் மூலமாக தான் எனக்கு டைரக்டர் தெரியும், அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அபிஷேக் ஒரு நாள் கதை கேட்க சொல்லி, அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல டைரக்டர் பற்றி சொன்னார், அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்னார், அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னார். அது எங்கள் அப்பா மாதிரி இருந்துச்சு. சரி, இதோட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது கிடைக்க போகிறதில்ல, நம்ம அவர் கூட வாழ்ந்ததுக்கு அவராக வாழறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த ரோல் பண்ண முடிஞ்சது. நெருக்கமாக இன்றைக்கி எல்லாரும் இல்லை, இந்த படம் சம்மந்தமாக எந்த மேடையிலையும் எங்கேயுமே வந்து நான் வந்து அழுதுடவே கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். இது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன், இனிமேலும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக உள்ள இதை ஊடுருவி பார்த்தாங்கன்றதை நான் வந்து தேட்டருக்குள்ள நாங்கள் போகும்போது பார்த்தோம். அந்த முதல் ஷோ தேட்டர் விசிட் போனப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் லிட்டரலாக என்னோடய சட்டை பின்னாடி நனைஞ்சிச்சு, அவ்வளோ நேரம் அழுதார். அப்புறம் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் டாக்டர் முருகேஷ் பாபு, ஒரு டைரக்டர் ஆகிட்டார், ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அவரும் இந்த சம்பவத்தை பண்ணார். இந்த மாதிரி எண்ணிக்கை இல்லாத ஆடியன்ஸ் நேரடியாக நம்ம போய் பார்த்ததில் இருந்துச்சு. நம்ம வேறு எதுவுமே பண்ணல, அந்த ரோல் ஓரளவுக்கு ஜெனுவனாக பண்ணதுக்கு ட்ரை பண்ணோம். அது வந்து இவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து சேர்ந்துச்சு. அதாவது ஒரு கண்ணீரை பதிலாக சொல்கிறது. அப்புறம் வந்து இந்த ஆர்ட்டில் மட்டும்தான் அழுகை கூட ரசிக்க முடியும். அது வந்து சினிமாக்காரங்க நடிகர்களுக்கு அவர் கிடைச்ச பெரிய ஒரு வரம். வேறு எந்த ஒரு துறையிலையும் ஒருத்தர் அழுகிறத ரசிக்கவே முடியாது, இதில் மட்டும் ரசிக்க முடியும். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய, எல்லோரும் கேட்பாங்க உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டுதுன்னு. இந்த படத்தில் கிடைச்ச அந்த நேரடி அந்த கண்ணீர் மூழ்க பாராட்டெல்லாம் இருக்குல்ல, அது வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் நான். அப்புறம் ஈபி, இந்த படத்தை 2 ஈபி வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி 2 மாடோ, மோனிகா, அதுக்காக அவங்கள மாடுன்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஷான் மோனிகா 2 பேரும் தான் அந்த வண்டியை கட்டி இழுத்துட்டு போனாங்க. அவங்களோட உழைப்பு மாடு மாதிரி இருந்தது. அதாவது மாடை சாதாரணமாக இடம் போடக்கூடாது, மனிதர்களோட வந்து பல காலமாக பல தொன்று தொட்டு வரலாற்று சிறப்பு மிக்கது. மனிதர்களோடு சேர்ந்து மனிதர்களோட வயிற்று பசி ஆற்றுறதுல ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் மானோட உழைப்பு வந்து தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரியான ஒரு உழைப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க, உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே அவரை மறந்துடுறோம் ரூபன். ஏன்னா அவர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணதுனால அவர் முகமே தெரிய மாட்டேங்குது, ஆனால் காதில் அவரோட ஒர்க்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தேட்டரில் ரிப்பீட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் நிறையா ஷோ பார்த்துட்டு நினைக்கிறேன். நடித்ததில் நான் அதிக நம்பர் பார்த்தது கார்கி, அதுக்கப்புறம் இந்த படம். போகிற ஷோலாம் அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் போய் லாஸ்ட்டில் எட்டி பார்க்காம முழு படமும் உட்காந்து பார்த்தோம். ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது ரூபன் வந்து எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காருன்றது நம்ம வந்து அது திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது. அது எப்படி கதையோட ஒன்றி இருந்ததுனால நமக்கு முதல் தடவை அவ்வளோவா என்னால் கவனிக்க முடியல. திரும்ப பார்க்கும்போது தான் தனித்தனியாக அவங்க வேலையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுது. ரூபன் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்படி மியூசிக் பாலசாரங்கன், இன்றைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கொலாப் பண்ணி விடுறாங்க. அதில் பெண்களோட கமெண்ட் இல்லாமல் பாலசாரங்கனுக்கு மட்டும் குறிப்பாக 2 வரி சேர்த்து வருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. பிரியா, நல்லா கவனிச்சுக்க, நிறைய வந்துட்டு இருக்கு. நான் வேறு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம் பலம் அனுப்பிச்சிட்றேன், பிரியாவுக்கு அனுப்பிச்சிட்றேன். என்னோடய ஒர்க்கு அபாரமானது. இதில் வந்து குறிப்பாக வந்து வடிவேல் சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் வந்து அவர் நடிக்காத இன்னொரு படத்துக்கு குரல் கொடுத்து பாடியிருக்காரு. எங்களுக்கு அது ஒரு பெரிய, நாங்கள் ரொம்ப பெருமையாக அதை நினைக்கிறோம்.
அப்புறம் வந்து ஸ்னேகன் சார், லிரிக்ஸ் எழுதின ஸ்னேகன் சார், அப்புறம் வந்து எஸ்பி சரண் சார், அப்புறம் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கேஜி இது விஜய் சார் அவர் வந்து உருகி பாடியிருந்தார் அந்த பாட்டு. ரொம்ப நன்றி உங்கள் இசை டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் சத்யராஜ் சார் இந்த ரோல் அதான் நம்ம உள்ள சின்ன வயசில் பார்த்து பயந்து சிரித்து எல்லாமாவும் அவரை வந்து கொண்டாடியிருக்கோம். அவர் கூட எப்படியாவது நடிச்சிருந்த காம்பினேஷன் இல்லாத எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எனக்கு கூப்பிட்டுருந்தா சுப்பிரமணியன் ரோல் கூட நடிச்சிருந்துருப்பேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு சுப்பிரமணியன் இந்த படத்தில் ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் சுப்பிரமணியன். அவரை நான் வந்து நிறையா ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன். அவர் ஸ்க்ரீனில் அவரோட ப்ரெசன்ஸை நான் பார்த்ததில்லை. இந்த படத்தை சார் இதுக்காக ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த பாட்டிக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் அவர் சுப்பிரமணியம் அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன் சார்பில் சாரி அவங்க சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். சத்யராஜ் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட்டு லிஸ்ட்டு இப்போ ஞாபகம் இருக்குது ஷெல்லி. அவங்க வந்து அதை இப்போ சொன்ன மாதிரி கையில் புக்கோடு வந்துடுவாங்க. நமக்கு அதுவே பதட்டமாக இருக்கும். அவங்க என்ன ரொம்ப தரவாகிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டோன்னா அவங்க அடித்து ஸ்கோர் பண்ணிடுவாங்களேன்ற பதட்டத்திலேயே தருவாங்களோட நடிக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொன்ன மாதிரி டேரக்டர் வந்து சொன்னார், நான் ஃபஸ்ட்டு அவங்களோட பழகாததுனால ஒரு வேளை இறுக்கமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக் அப்புறமா ஷூட் பண்ணும்போது ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ரொம்ப அவங்களோட அந்த கணவன் மனைவியோட அந்யோன்யத்தை பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னார். கணவன் மனைவி அந்நியனும் இருக்கிற மாதிரி சீன் வச்சா தானே நீங்கள் பார்க்க முடியும். பட் எனிவே அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. விஸ்வா வந்து பிகினர் மாதிரி இல்லாமல் ரொம்ப மெச்சோர்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு தெரியும் அந்த இயல்பு தன்மையில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கான். உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். ரோஷினி அவங்க வந்து நடிக்கும்போது எனக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அந்த எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை ஆக்சுவலாக அப்படி கூடுவார். நான் அந்த இதை வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கொஞ்சம் அடம்பிடிச்சி அந்த டேர்ம் வந்து உள்ளே வச்சுட்டேன். அந்த என்னடா பாப்பான்னு சொல்லி கூப்பிட்றது, அது வந்து பேர் சொல்லி கொடுக்க மாட்டார், அவர் அப்படி தான் கூப்பிடுவார். நான் ரோஷினி பார்க்காம அதான் ரோஷினி தான் அடிக்க போகிறாங்கன்னு தெரியும். அவங்கள மீட் பண்ணாமலே அந்த ஃபோன் கட் சீன் அதெல்லாமே எடுத்தாச்சு. அது வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் ரோஷினியோட அந்த பக்கத்தில் இருந்த பர்ஃபார்மன்ஸு. அது ரொம்ப நன்றி ரோஷினி உங்களோட பங்களிப்புக்கு இந்த படத்துக்கு. அப்புறம் வந்து அண்ணன் நாங்கள் வந்து ஏன் கவுண்டர் ஐயான்னு சொல்லணுன்னா 2-3 படம் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன வசனம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஷாட்டு முடிகிறது அவர் மேலே தான் இருக்கணும். நீங்கள் விட்டு கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா இப்படிக்கு அவர் தான் போடுவார். அந்த இப்படிக்கு போடுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் நாங்கள் கடைசியில் விட்டு கொடுத்துருவோம். அது மாதிரி அதனால் கவுண்டர் ஏன்னு சொன்னால் வந்து ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் எங்களுக்காக வந்து எங்கள் கூட சேர்ந்து நடித்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி ஐயா, மகிழ்ச்சி. அப்புறம் வந்து கோஆர்டிஸ்டில் வரட்ட ஆனந்த் சார், அவர் சொன்ன மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டார். பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலே அந்த எனக்கு அது ஏன்னா ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு கூட நடிக்கிறார்ன்ற மாதிரி தான் விட்டுட்டேன். அப்புறமா அது எல்லோரும் கோட் பண்ணி திரும்ப பேசும்போது அந்த கெயில் கேரக்டரு அப்படி சும்மா அப்படி வந்தாலும் பயங்கரமாக ரொம்ப லைவாக இருந்துச்சு. அப்படிலாம் நிறைய பேர் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார். உங்களை அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கிட்ஸ் சார் இல்லை ஓகே குழந்தைகள் அந்த குழந்தைகளாம் அடித்தவங்க தனுஷ் கார்த்திக், அப்புறம் குட்டி பாப்பா அவர் பேர் என்ன சார், சாக்ஷிதா ஓகே, அவங்க எல்லாமே வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. தனுஷ் கார்த்திக்லாம் கோஆப்ரேட் பண்ணல, எங்களை வச்சு செய்வான். ஆனால் அதுதான் அந்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அதை திரும்ப நான் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அவனோட முகம் எனக்கு ரொம்ப உதவுச்சு. ஏன்னா ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கும்போது சின்ன வயசில் டிவி கூட பார்க்க விடாமல் மேலே புரண்டுக்கிட்டு இருக்கிறவர் அந்த சுட்டி பையனா அவன் ரொம்ப அழகாக கண்ணுக்கு தெரிஞ்சான். அது அவனை நம்ம மிஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இவனை நேரில் பார்க்கும்போது அவனை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கேஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நடிகர்களுக்கு இன்னும் மற்ற நடிகர்கள் கனெக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு அந்த கோ ஆர்டிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சாம்ஸ் சார் இன்னும் வரல நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆமாம், அவரும் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டார் அவரோட அனுபவங்களை. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம ஜார்ஜ் மரியான் அண்ணன் அவரெல்லாம் கண்டிப்பாக பிஸியாக இருப்பார், தோது இருக்காது. அவரோட நடிக்கும்போது தான் நான் வந்து பெரிய கிரைம் பண்ணிட்டேன். ஒரு நாள் 6 மணியே ஆயிடுச்சு. கிரேஸ் டைமில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டிரைவிங் கற்றுக்கிறதுல அது வந்து முடிக்கவே முடியல. அது எனக்கு ஒரு தடவை சிரிப்பு வந்துச்சுன்னா திரும்ப அந்த இடத்துல ரொட்டீனாக எத்தனை தடவை அந்த ஷாட் எடுத்தாலும் திரும்ப திரும்ப சிரிப்பு வரும். அது வந்து அடக்கவே முடியாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு.
அப்புறம் ஒரு இடத்துக்கு போல டைரக்டர் வந்து ரொம்ப பொறுமையிலேருந்து வந்து சொல்லிட்டாரு, சார் அவ்வளோதான் லைட் போக போகுது, இந்த ஒரு தடவை எடுத்துக்கலாம், சிரிக்காமல் இருங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த ஷாட் நடிச்சுட்டு வந்தோம். ஜார்ஜ் மரியானனுக்கு ரொம்ப நன்றி. மற்ற யாராவது விட்டுருந்தா கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எஸ்ஆர் பிரபு சார் முக்கியமான பங்கு. அதாவது இந்த அதான் காசு வச்சுருந்தால் படம் எடுத்துடலாம், நல்ல ரைட்டிங் திறமைசாலியாக இருந்து எழுதியிருந்தால் நல்ல படமும் நல்ல கதையாகவும் வந்துடும், டைரக்ஷனும் பண்ணிடலாம், எல்லாம் ஓகே எடுத்துடலாம், எல்லாமே நல்ல படமாகவே இருந்திருக்கும். ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து எஸ்ஆர் பிரபு சார். அது வந்து அந்த மாதிரியான ஒரு லேபிள் அடித்து ஒட்டும் போது தான் அந்த ப்ராடக்டே வந்து வேல்யூவாக மாறுது, இன்னும் கொஞ்சம் கூடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிற அந்த பொருள் தரமாக இருந்தாலும் அது மேலே ஓட்டுற லேபிள் ரொம்ப முக்கியன்ற மாதிரி எஸ்ஆர் பிரபு சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக எங்கள் டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். குகன் சார் ரொம்ப நன்றி சார். உங்களோட அந்த முதல் அந்த சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, அது நீங்கள் சொன்னது தான் டேரக்டர் அடிக்கடி சொல்லியிருப்பாரு. குகன் சாரோட ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் எப்படி வாங்கிடுவாங்க அப்படின்றது. அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை ரிசீவ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். ஜாக்கி சார் இதுக்கு முன்னாடி கார்கி ஒர்க் பண்ணோம். அப்போ இந்த படம் கதை கேட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் அடிச்சு கதை கேட்டுட்டு ஃபோன் அடிச்சார் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ பிஸிலையும் அவ்வளோ பெரிய பெரிய படங்களுக்கு, அந்த பெரிய முரட்டு படங்களுக்கு மத்தியிலையும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை பண்ணி கொடுத்த ஜாக்கி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. எடிட்டர் சமோஸ்கி அதான் அவரை பற்றி பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது, ஏன்னா அவர் வேலையை முடிக்கவே இல்லை, இன்னமும் அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாவம். எனக்கு தெரிஞ்சு நான் பேசுகிறதையும் கொண்டு போய் எடிட் பண்ணி நைட் எடிட் பண்ணி காலைல போஸ்ட் பண்ணுவார். அவ்வளோ கண்டென்ட் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தியேட்டருக்கு நாங்கள் போகிற ஃபுட்டேஜெலாம் எடுத்து எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். அட்லி போட்டு சளைக்காமல் வேலை பார்த்துருக்காரு. அவர் செவத்து வாரமாக திருப்பி வச்சுட்டாங்க. அவர் சிஸ்டத்தை வேறு எதையுமே பார்க்க முடியாது, சிஸ்டத்தில் பண்ணி தான் உட்காந்துருக்காரு. இப்போ வரைக்கும் கடின உழைப்பாளி. நீங்கள் வாங்கின சம்பளத்துக்கு மேலே தான் வேலை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எடிட்டிங் வந்து கோட் பண்ணி சொன்னாங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி சதீஷ், நன்றி. அப்புறம் வந்து குழந்தைங்க நடித்தவங்க டிசைனர் நந்தினி, அவங்களையும் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப அதாவது அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தமான ஒரு காஸ்டியூம் இருக்கும். அது எந்த வகையிலையும் இப்போ வந்து அந்த சரி ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படத்துக்கு எந்த வகையிலும் எங்கேயுமே வந்து அந்த காஸ்டியூம் வந்து துருத்திராமல் ரொம்ப இயல்பான அந்த கலர் என்ன சொல்கிறது, கலர் பலட் தானே, அதுலக்குள்ளே ஆனந்தோடு சேர்ந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. ரொம்ப இந்த படத்தோட அந்த உடை வந்து வடிவமைப்பு ரொம்ப இயல்பாக இருந்தது. இந்த படம் இயல்பாக இருந்ததுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு நினைக்கிறேன். நந்தினிக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஹரி, நம்ம ஹரி இங்கே அவர் வரல நினைக்கிறேன்ல, ஆமாம் அவர் இபி ஹரி, அவரும் வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லராக இருந்திருக்காரு. நிறைய ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஷூட்டிங்கை நடத்தி கொடுத்தாரு, அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து சொந்த படம் மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய கவனித்து நிறைய ஸ்க்ரீன்லாம் கொடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுத்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதன் மூலமாக. அப்புறம் வந்து நிறைய வாட்டி அவரை சொல்ல மறந்தேன், யுவராஜ். அதான் எப்படி சொல்லுவாங்க, அந்த இன்ஜின் மாதிரி வண்டிக்குள்ளே இருந்து ஓடிக்கிட்டே இருக்கார் அவர் தான் இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓடுறதுக்கு காரணமாக இருக்கிற யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஸோ ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இவ்வளோ ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எங்களோட கனவு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. எல்லாரோட கனவும் ஆசையும் இந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதை வந்து அழகாக வந்து நீங்கள் உங்கள் வரிகளாலேயும் உங்களோட வார்த்தைகளாலையும் எழுதி இங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. இன்னுமே வந்து உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இன்னுமே எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் இப்போவே அட்வான்ஸான நன்றிகள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. அதை சஜஸ்ட் பண்ண ஆனந்த் சாருக்குமே நன்றி. ஏன்னா அவர் தான் ஆரம்பித்து வச்சார் என்னோடய ஜேர்னி இந்த படத்தில். ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதுனால இங்கே இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
அண்ட் இதில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரில் இருந்து இந்த ஒரு கதை இப்போ திரையில் வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா அவ்வளோ இன்னும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஹார்ட்டில் இவ்வளோ இமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றது எனக்கு வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. அவங்க வந்து நல்லா இருந்தது, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இது வந்து எங்கள் அக்கா இல்லை இது என் பொண்ணு, நான் அவகிட்ட பேசணும், உங்களை பார்த்து எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த நன்றி கார்த்திக் சார். என் கூட நடித்த காளி சார், ஷெலி மேம், விஸ்வா, எல்லாம் மித்த காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் என் கூட அது வந்து இன்னுமே வந்து அழகாக என்னை மோல்ட் பண்ணி என்னை அங்கே நிற்க வச்சது. அப்புறமா வந்து க்ரூ ஆனந்த் சார், கேசி, எடிட்டர் சதீஷ், இவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Hi, thank you so much. Because of your support, because of the word of mouth, today we are able to celebrate, or we are able to say it's a success meet. Thank you so much, press. And not only for our films, I think every film actually has a lot of hard work. I want everyone to support all the films like this. Thank you so much. And I need to thank all the my co-artists, right from the technicians, from the production boys till the toppers, whomever it is on the dais. Thank you so much. And this is not Karthik sir's what do you say, the real talent. I think we all are looking again for optimistically looking forward for a new different film from this director. So I think this is going to be the start. Thank you so much. Thank you all. அனைவருக்கும் வணக்கம். இந்த மெட்ராஸ் மேட்னி சக்ஸஸ்க்கு முன்னாடி நான் ஆடியன்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சினிமா பீப்புள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு வேர்ட்ஸும், ஒவ்வொரு விஷஸும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரீச் பண்ணி அந்த நம்பிக்கை, அந்த விஷஸ் சொல்லதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது ரொம்ப பெரிய ஃபியூவலாக நான் பார்க்குறேன் என் கெரியரில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பீப்புள் அண்ட் cinema people. And first and foremost, heartfelt thanks to our producer Karthikeyan Mani sir, Arch Thomas sir, Robert sir, Kurin sir and Dev Anand sir. Thank you so much for believing in the story and giving us the beautiful project that feel like an emotional diary of a middle class life. உங்களோட ட்ரஸ்ட் இல்லாமல் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் பை திஸ் விஷன் அண்ட் கிவிங் ஆர்டிஸ்டிக் லைக் stage to perform for me. So thank you so much. And next, my deepest thanks to our writer, director, Karthikeyan Mani sir. Sir, உங்கள் ரைட்டிங்கில் உண்மை உயிர் எல்லாமே இருக்குது. வித்தவுட் யுவர் டைரக்ஷன், வித்தவுட் யுவர் கைட், எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் பாசிபிள் ஆஸ் அன் ஆக்டர். அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ அண்ட் பிலீவிங் அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் லைஃப். தேங்க்யூ சார். அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ஜிகே ஆனந்தனா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு ஃப்ரேமும் தனி கதை. ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தட் பர்ஃபெக்ட் ஒர்க். அண்ட் கேசி பாலசாரங்கன் அண்ணா, ஆல்வேஸ் அ மெஜிஷியன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் த ஒண்டர்ஃபுல் சோல். அண்ட் எடிட்டர் சதீஷ் அண்ணா, அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிறிஸ்ப் அண்ட் கிளியர். அது ஒவ்வொரு எடிட்டிங், ஒவ்வொரு எதுவுமே ஒரு பர்ஃபார்மன்ஸை நல்லாவே இது பண்ணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. And art director Jackie sir for much detailing and world built. So thank you so much. And finally my co-actors and சொல்றது தாண்டி my பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம், காளி சார், ரோஷினி அக்கா, ஷெல்லி சேச்சி அண்ட் சார், ஆல் த எல்லாருக்கூடையும் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ அக்கா, சேச்சி. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பவன் அண்ணா, சதீஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் வித் அஸ். And associate director Vairin Vayapuri Anna, thank you so much. And assistant cinematographer Ashwin Anna, Suresh Anna, thank you so much. Costume designer Nandini ma'am, thank you so much. And makeup Kalimuthu sir, thank you so much. And also I wanted to special thanks to Dream Warriors, S.R. Prabhu sir and sir, thank you so much for standing with us, because Dream Warriors தொட்டா அது என்ன மாதிரியான ஒரு படம்னு எல்லாருக்குமே தெரியும். So thank you so much for believing us. And executive producer Harish GK,
ஹரிஷ் கிருஷ்ணா ஜிஎஸ்ஆ அண்ட் அபிஷேக் ராஜா அண்ணா கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். அண்ணா பற்றி சொல்லலாம் நிறையா இருக்குது. எனக்கு அதிகமாக அவர்கிட்ட பேசினதில்லை, பட் 2-3 மீட்டிங்ஸில் அண்ணாவோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு புதுசாக வரவங்களுக்கு எவ்வளோ பெரிய கைடாக எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ இறங்கி வேலை பார்ப்பாரு. ஸோ என்கிட்ட வந்து நிறையா இன்புட்ஸும் இருக்கட்டும் சரி, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சரி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணார். அண்ணா இதில் மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நிறையா ஆடிஷன்ஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். அவ்வளோ பேர் உட்கார வச்சு அவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் ஸ்டாண்டிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். And all the people, technicians who have worked in this film, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெருசாக சக்ஸஸாக வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது பின்னாடி. அது எதுவுமே நான் பார்க்கல, பட் அது ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெஸ், மீடியா, யூடியூபர்ஸ் ஹூ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் கிவிங் அ கரெக்ட். கண்டிப்பாக இந்த படம் என்ன பேசுன்னு கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வித்தவுட் யுவர் சப்போர்ட் நத்திங் இஸ் பாசிபிள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காட் அண்ட் யூனிவர்ஸ். நன்றி, வணக்கம். இங்கே கூடியிருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்கள் அனைவரும், இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டிங் உங்களால் தான். நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க, ஒரு புது ஆளுங்க நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு அதை விடுறதில்ல. எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் எங்களால் அந்த படத்தை வெற்றியடை செய்ய முடியும்னா அது உங்கள் கையால் தான். சத்தியமாக உங்களால் தான் அது ஒரு வெற்றி. இந்த படத்தில் எனக்கு ஆச்சரியம், சார் சொல்லுங்க சார், சார் அதெல்லாம் வேணாம், சாதாரணமாக எவனையும் மதிக்கலை, கண்டுக்கவே மாட்டீங்க, அப்படி பேசுங்கன்னாரு. சார் 1 மணிக்கு ஷூட்டிங் போனேன், 2 மணிக்கு நடித்தேன், 4 மணிக்கு முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னாரு. சார் என்ன சார் அவ்வளோதான் சார் முடிஞ்சிருச்சுன்னாரு. சார் என்ன நடித்தேன்னு எனக்கே தெரியல, படம் பார்த்து தெரிஞ்சுங்கன்ட்டார். தேட்டருக்கு டப்பிங் தேட்டருக்கு போனேன், ஒரு 4 மைக்கு. சார் என்ன சார் எதில் பேச, நீங்கள் பேசுங்க அது கேட்ச் பண்ணிக்கன்னார். நான் கொஞ்சம் சவுண்டா வாப்பா உட்கார். சார் அதெல்லாம் இல்லை, சாதாரணமாக அங்கே என்ன பேசுனுங்க அதே பேசு, வாப்பா உட்கார் அது பேசுங்க. சார் இது எப்படி சார் என் காதிலே விழுந்துரும் வாங்க அப்படின்னார். இப்படி பேசி எனக்கே ஒரு வித்தியாசமான டப்பிங் ஒரு இது டைரக்டருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் அழகாக சொல்லி தந்தார். சில டைரக்டர் சொல்லி தரப்போ அப்படியே ரசித்து அவங்கள மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசை வரும். காளி வெங்கட்டு கூட நடித்து ரொம்ப பெருமையாக இருக்குது. கவுண்டரான்னு எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் பாட்டில் நடிக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அதுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த சத்யராஜ் சாருக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த படத்தை உங்களோட படமாக எடுத்து நான் நிறைய கமெண்ட்ஸ் நெட்டில் நம்ம பார்த்தோம். லாட் ஆஃப் பீப்புள் சைட் இது வந்து ஒரு அணைப்பு மாதிரி, இட் ஃபெல்ட் லைக் அ வார்ம் ஹக் அப்படின்னாங்க. அந்த ஒரு உணர்வை நாங்கள் பண்ணணும்னு நினச்சதை நீங்கள் எங்களோட படத்தை உங்களோட படமாக ஃபீல் பண்ணதுக்கு அதை கொண்டு சேர்த்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் இதை கார்த்தியானா எவ்வளோ தேங்க்ஸ் ப்ரைஸஸ் சொன்னாலும் பத்தாது. வாட் யூ டன் இஸ் ஜஸ்ட் ட்ரெமெண்டஸ். ஒரு டெக்னீஷியன்ஸு படம்னு இப்படி ஒரு வெயிட்டான ஹெவியான ஒரு சப்ஜெக்டாக நாங்கள் 3 பேருமே டெபியூட்டன்ஸ், நான், ஆனந்த் அண்ட் சதீஷ். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை நம்பி இதை கொடுத்ததுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அண்ட் இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் வெல். திரையிலேருந்து தரை வரைக்கும் அது டிரான்ஸ்லேட் ஆகிருக்குது. அதுக்குமே அது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் காளியண்ணா ரொம்ப 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 நன்றிண்ணே உங்களோட சப்போர்ட்டுக்கு. கண்டிப்பாக நீங்கள் என்னை கலாய்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லலை, பட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. இந்த நீங்கள் வந்த அப்புறம் தான் இந்த படத்தோட ஸ்கேலப் ஆச்சு. அதை கொண்டு சேர்த்த அபிஷேக் அவர்களுக்கும் பாடிடலாம் நம்ம கண்டிப்பாக பண்ண ஸ்பெஷல் எடிஷன் விடுறோம். அண்ட் கோன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் அஸ். அண்ட் எஸ்ஆர் பிரபு சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஐ ஹவ் ஒன்லி கிராட்டிடியூட் டு எவ்ரி. அண்ட் பர்டிகுலராக நம்ம இந்த சவுண்ட் டீம் இங்கே இல்லை, ரூபன் ப்ரோக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்தை விஷுவலாக இருந்ததை இதை சவுண்டாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இதை ரொம்ப என்ரிச்டாக ஆக்குனதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. அண்ட் பிரமோத் தாமஸ் சார், த லெஜெண்ட், த நேம் சார் தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு இந்த இதை வந்து. ஸோ அது மிக்ஸுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் மிக்ஸுக்கு அப்புறம் வி சாட் செவரல் லேயர்ஸ் ஆஃப் மிக்ஸ். அண்ட் இந்த இது திரையில் இது இவ்வளோ பெருசாக இது டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த அவருக்கும் கலரிஸ்ட் கௌஷிக் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம், நன்றி.
மெட்ராஸ் மேட்னி வந்து ஏன் ஃபஸ்ட்டு இதை எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து நான் திரும்பி திரும்பி சொல்கிறது வந்து இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை. உண்மையான ஹீரோ யார் அப்படின்றத அந்த கொஷனுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ. அவங்களோட கதையை வந்து ஒரு தியேட்ரிக்கல் சப்ஜெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்ற நோக்கம்தான் இந்த படம். எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன படம், ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ஃபஸ்ட்டு டைம் டைரக்டர், க்ரூவே புது க்ரூ. நாங்கள் வந்து ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம், அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த கதை வந்து ஒரு அர்த்தமுள்ள கதையாக இருந்த காரணத்துக்காக பத்திரிகையாளர்கள் முக்கியமாக எங்களுக்கு மீடியாவிலேருந்து கிடச்ச சப்போர்ட் இருக்குல்ல, நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்தேன், சார் இந்த கதையை நான் சொல்லணும், ரொம்ப அர்த்தமுள்ளதாக ஏதாச்சும் சொன்னால் அந்த சுமையை எல்லாருமே தாங்கிப்பாங்கன்றதை நான் என் ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார், கண்டிப்பாக உங்களுக்காக கூட ஓடுவோம் சார், இது நல்ல கதை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் சின்ன சின்ன ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும், இதில் வந்து இன்னொருத்தர் சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடி இதை வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளின்னு நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன், இதை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி அதுக்கு. இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படத்துக்கு அவங்க லோகோ போடணுன்னு அவங்க நினச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபாரெவர் கிரேட்ஃபுல். கோவன் சார், எஸ்ஆர் பிரபு சார், என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா வந்து முக்கியமாக இந்த படம் வந்து ஆக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கலன்னா இந்த படம் வந்து ஒர்க்கே ஆயிருக்காது. எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்பவே தெளிவாக இருந்தேன். இதில் நடித்த எல்லாருக்கும், அந்த ஃபேமிலியாக நடித்த காளி வெங்கட் சார், ஷெல்லி மேம், ரோஷினி ஹரிப்ரியன், விஸ்வா, ப்ளஸ் இதில் வந்த எல்லா கேரக்டரும், இந்த படத்தில் கேரக்டர் வந்து சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு போயிடாது, அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்கும் உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் வந்து உங்களோடலாம் திரும்பி வேலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. தாகம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடங்கலை. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ், ஜாக்கி சார் ஆர்ட் டைரக்டர், ஸ்னேகன் சார் லிரிசிஸ்ட், எடிட்டர் சதீஷ், ஆனந்த் ஜிகே சினிமாட்டோகிராஃபர், பாலா மியூசிஷியன். என்னன்னா சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன பசங்க, ஆனால் நல்ல சினிமானா என்னன்ற புரிதல் இவங்க எல்லாருக்குமே இருந்தது. ஐ மீன் ஸ்னேகன் சார், ஜாக்கி சார் சொல்லலை, மீதி சினிமாட்டோகிராஃபர், கம்போசர், எடிட்டரை பற்றி சொல்கிறேன். எல்லாருக்குமே நல்ல சினிமா எடுக்கணுன்ற ஒரு தாகம் இருந்தது. ஹோப்ஃபுல்லி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், நான் நம்புகிறேன். கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து எனக்கு என்ன ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இதில் இருக்குன்னா, இந்த படத்துக்கு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்குல்ல, நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். நாங்கள் வந்து ரெண்டாவது நாள் பல்லாவரம் தேட்டரில் நைட் ஷோ போயிருந்தோம். அப்போ வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லேடி, அவங்களுக்கு கண்ணில் தண்ணி, ஆனால் அவங்க வந்து அந்த அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டே என்கிட்ட வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு என்கிட்ட கொடுத்துட்டு, நான் டாக்டர், என் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் வந்து மறக்கவே மாட்டேன். நிறைய பேர் என்ன, ஐ மீன் இதுலேருந்து ஓவராலாக நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க ஃபேமிலியை இன்னும் உத்து க்ளோஸாக பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக தெரிய வருது. ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகெயின் டு நான் வந்து தமிழ் ஆடியன்ஸை பற்றி நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் இதுதான். என்னென்னா, நம்ம ஆடியன்ஸ் வந்து எமோஷனல் மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டும் கூட. அவங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து படம் கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. மெட்ராஸ் மேட்னி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். ஆல் தமிழ் ஆடியன்ஸ் இதை ஏற்றுக்கிட்டதுக்கு, தியேட்டரில் போய் முக்கியமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு திரும்பி என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம். இன்னும் ஒன்று, சாரி முடியல, சாரி நான் ஒன்று, ஓகே நான் எப்போவுமே முக்கியமான விஷயத்த போன இதிலே விட்டேன் இதேமாரி. ஸோ என்னென்னா, இப்போது நான் காளி வெங்கட் சாரை பற்றி நான் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, எது ப்ரொஃபஸர் சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. என்னென்னா,
இந்த படத்துக்கு அப்புறமா நான் வந்து என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, நம்மலாம் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர் காளி வெங்கட் சார். ஏன்னா அவரோட சாய்ஸஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை, பட் அந்த ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல உட்காரதுக்கான அந்த என்டையர் ஜேர்னி இருக்குல்ல, கஷ்டப்பட்டு அவருக்கு கஷ்டம்னு சொன்னால் பிடிக்காது, பட் வந்து அந்த ஹோல் அந்த ஒரு ஜேர்னியை வந்து முகம் சுளிக்காமல் சினிமாக்காக ஓடுற ஒரு ஆள் வந்து காளி வெங்கட்டா பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் கொண்டாடப்பட வேண்டியவர். அவரை நம்ம இன்னும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து அவரை பற்றி டேரக்டராக தான் பேசியிருக்கேன், பட் இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸாக நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக அஃபிஷியலி ஹீ இஸ் அ பேங்கபிள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக்டர் ஆஸ் ஃபார் அஸ் ஐம் கன்சர்ன். தேங்க்யூ. இங்கே தக் லைஃபோட மோதுனீங்க. தக் லைஃபே இன்னும் சக்ஸஸ் மீட்டு இது பண்ணலை. ஸோ நீங்கள் வந்துட்டீங்க உடனே சக்ஸஸ் மீட்டு. இப்போ வர படங்கள் எல்லாமே சக்ஸஸ் மீட் தான் தேங்க்ஸ் கிவ் மீட்டாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா? இல்லை சார், தக் லைஃபோட நாங்கள் கண்டிப்பாக மோதலை, அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். நாங்கள் வந்து காளி வெங்கட் சார் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு பெரிய திருவிழா தக் லைஃப், அதில் வந்து நாங்கள் பஞ்சு மிட்டாய்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார். இது எங்களுக்கும் டேட்டாவும் இதுதான் ஒர்க் ஆச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்கிறேன்னா, உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். ப்ரெஸ் கிட்ட கிடைச்ச சப்போர்ட், மக்கள்கிட்ட கிடைச்ச சப்போர்ட், எங்களுக்கு வந்து இது பியூர் அண்ட் பியூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது. எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக எங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் நம்பினது எல்லாமே நியூஸ் பேப்பர், டிஜிட்டல், இதை மட்டும்தான் நாங்கள் நம்பினோம். ஸோ உண்மையிலேயே முழுக்க இது ப்ரெஸ் அண்ட் மக்கள்னால மட்டுமே ஓடுன படம் இது. அதுக்காக தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கலான்னு வந்திருக்கோம் சார், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இல்லை காலையில வாங்க பாலா. லெசன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நடிக்கிறீங்க, ஹீரோயினாக நடிக்கிறவங்களுக்கு அப்பாவும் நடிக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட கதை சொல்லும் போதே நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்களா, இல்லை கொஞ்சம் ஏதாவது டவுட் இருக்குமா? எதுக்கு டவுட் இல்லை, கதை சொன்னோன்னே எப்படி ஓகே சொல்ல முடியும், நமக்கு செட் ஆகணும்ல ரோல். ஏன்னா ஹீரோவாக போயிட்டு இருக்கவங்க ஒரு கேட்டகரிக்கு மேலே போனாங்கன்னா அதுக்கு மேலே நான் இது வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லை அப்படி நீங்கள் எல்லா கேரக்டரும் பண்ணுறீங்க, ஹீரோ வந்தாலும் பண்ணுறீங்க, ஹீரோயினுக்கு அப்பாவா இருந்தாலும் பண்றீங்க, மாமனாராவும் போறீங்க, சைட்ல வக்கீலாவும் ஆகுறீங்க. எந்த கேரக்டர் தான் நீங்க விட்டு வைக்கல? இல்லை, இது வந்து நான் ஹீரோவாக தான் இதுக்கப்புறம் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கேரக்டரை அது ஜெனுவனாக நடிக்க ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். அது வந்து அது அவங்க எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இந்த படத்தில் முழுமையாக இருந்துச்சு அந்த கேரக்டர். எல்லா படத்துக்கும் எப்படி நம்ம அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக உண்மைக்கு நெருக்கமாக அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும். வந்து நம்ம அது கிடையாது. ஆனால் அந்த இப்போ நம்ம ரோலுக்கு இப்போ என்னோடய கேஸ்டிங்காக என்னோட ஒரு கேரக்டருக்கு என்னோடய ரோல் வந்து செட்டாகவும் என்னோடய கதாபாத்திரம் செட்டாகவும் நினச்சாங்கன்னா அது ஒருவேளை அந்த படத்தில் லீடாக இருந்துச்சுன்னா அப்படி தான் நடிக்க முடியும். இப்போ நமக்கு நம்ம லீடாக நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இல்லை. இன்னமும் ஒரு சீனு 2 சீனும் நடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நடிச்சு விட்டும் இருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நாசர் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழமாக எப்பவுமே இருக்குது. அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அது யாரும் முடிவு பண்ணுறதில்ல, அந்த டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. கொஞ்சமாக இருக்கிற சீனாக இருந்தால் நீ வந்து சின்ன ரோல்னால் கொஞ்சமாக நடிச்சுட்டு அப்படி வந்துடுவியா, இல்லை அதுக்கு ஜெனுவனாக தான் நான் நடிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த படத்தில் உன்னோட லைஃப்பை கொஞ்சமாக காட்டுறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது எவ்வளோ வெளியில் வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எனக்கு அந்த பேரிகேட்லாம் எதுவும் இல்லை. யாடி வேற ஒரு ஸ்டார் கிடையாது. அண்ணா இது மாதிரி முனிஷ்கான் கூட எப்பவுமே நீங்க தொடர்ச்சியா வந்து நடிச்சுட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. இப்ப ஹீரோ மாறினதுக்காக நீங்க நடிக்கிறது இல்லையா, இல்ல ஏதாவது சான்ஸ் கேட்டா நீங்க வேணான்னுறீங்களா? எங்க ஹீரோவெல்லாம் மாறவே இல்லை தலைவரே, மறுபடியும் அதையே பிடிச்சி இழுக்கிறீங்களா கொக்கி போட்டு? ஏன்னா செந்தில் கவர்மெண்ட் காம்பவுண்ட். ஆமாங்க, அது என்னன்னா அது எழுதுறவங்க எழுதணும்ல, அப்படி எழுதி. ஆனா இருக்கு, படம் நடிச்ச படமும் இருக்கு, இப்போ திரும்பவும் நடிக்கிறதாவும் இருக்கும். அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டார், படம் நின்றுக்கிட்டு இருக்கு, ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் மிடில் கிளாஸ்னு ஒரு படம் எடுத்து ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு. அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்து ஆகிட்டார் சொல்ல போனால். என்ன அதெல்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னென்னா அந்த காம்போ வந்து ஆக்சுவலாக எங்களால் வந்து ரொம்ப நெருக்கமாக இயல்பாக நடிச்சிட முடியும். காரணம் நாங்கள் வந்து சினிமாவில் எங்கள் முகம் தெரியறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் நண்பர்கள். நாங்கள் வந்து இங்கே இதே அருணாச்சலம் ரோட்டில் அந்த டீ கடையில் எல்லாம் ஒன்றா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் அது. அங்கே அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கன்றதுனால எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது. அந்த எங்கள் 2 பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது. அதனால ரொம்ப இயல்பாக வந்துடும். அது ரொம்ப இல்லை இடைவெளிலாம் ஒன்றும் இல்லை தலைவரே. அவர் நடித்த படங்கள் நான் நடித்த படங்கள் ஒன்றா வரல, அவ்வளோதான். வரும், நிச்சயமாக வரும்.
அண்ணே ப்ரொடியூசர்ட்ட கொடுங்க. அண்ணே அவர் தூங்கிட்டு என்ன அருமையான சிந்தனை. இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குதே. இதைத்தான் எனக்கு மைக்கிலையும் புலம்புனேன். கணவன் மனைவி பாருங்க, அப்பாவா நடித்தேன் அப்பாவா நடிச்சேனே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ரோஷினிக்கு அப்பாவா நடித்தேன், ஷெல்லிக்கு நான் வந்து கணவனாக தான் நடித்தேன். அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும். அப்பா கேரக்டர் நடிச்சிங்களா, அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனாக தான் நடித்தேன், ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடித்தேன். அதை சொல்ல மாட்டேங்க. காரணம் என்னன்னா, இவர் அந்த மாதிரி சீன் வைக்கலைங்க. நான் என்ன பண்ணுறது, ஒரு அந்நியவனியமாக கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வச்சா தான் நடிக்க முடியும். நானும் எப்படி நடிக்க முடியும் சார்? ப்ரொடியூசர் டூயிட் ஆர்டர்னு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள், ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமாக ஆசை இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்க்ரீனில் அந்த உணர்வை ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப். இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கு இந்த ஃபைட்டு, இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ரொமான்ஸ்ன்றது 2 பேர் மட்டும் தனியாக பண்ணுறது, ஒரு 250 பேர் வச்சுக்கிட்டு நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை. எல்லோரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. அதை நான் இப்பயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் எப்படிப்பா ரொமான்ஸ் பண்ணுறீங்க? ரொமான்ஸ்ன்றதே ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது வர்றதாச்சு. அதை கொண்டு வர்றதுக்குள்ள அந்த உணர்வு, அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம். அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன். இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தலைவனே போயிட்டு ஒரு தனியார் சேனலில் பேசியிருந்தாங்க. சில படங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன படம், இது நியாயமாக வெற்றியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த கருத்துக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம படம் வச்சுங்க, நார்மலான ஒரு யதார்த்த கதை கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் வெளியே பேசும்போது இந்த மாதிரியான காசு கொடுத்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக் போகுது இல்லை? ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்தில் எங்கள் அனுபவம் நான் சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா, ப்ரெஸ்ஸு சப்போர்ட் பயங்கரமாக கிடச்சிது ஃபஸ்ட்லேருந்தே. அதுக்கப்புறம் மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருந்தது. டாப் ரிவ்யூயர்ஸ் ரிவ்யூ பண்ணலை, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் பண்ணலன்ற ரீசன் எனக்கு தெரியாது. இல்லைங்க, வேலை பார்க்குற இது நல்லா இருக்காதுல்ல, அது கரெக்டாக இருக்காது. ஆமாம் ஆமாம், இல்லை தப்பாக தெரியும். ஆனால் டிஸ்கஷன் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ரோஷினி மேடம், லாஸ்ட் கேள்வி ஹீரோயின் கேட்கலாம்ல? சொல்லுங்க. இல்லை, கண்ணம்மாவில் பயங்கரமாக ஒரு ட்ரோல் ஆகினீங்க, நடந்து போயிட்டே இருந்தீங்க, சார்பட்டா அதில் நிறுத்துனாங்க, இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியல எனக்கு. என்ன நீங்க கண்ணம்மால பேக் எடுத்துட்டு வெளியே போனீங்க தெரியுமா? அது ரோடோட காமிச்சு அது பயங்கரமா ஒரு ட்ரோல் ஆச்சுல. அதுக்கப்புறம் இது ட்ரோல் ஆயிட்டு இருக்கு, அதை பாத்தீங்களா? ட்ரோல் ஆயிட்டு இருக்கா? ஆமா, நீங்க போற மாதிரி. அப்படிங்களா? சந்தோஷம் தான். ஏன்னா நீங்க எடுக்கிற சூசிங்கான ஸ்டோரிஸா இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்தடுத்து யார் கூட பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அடுத்து வந்து விஜய் சேதுபதி சாரோட மூவில ஒன்று பண்ணியிருக்கேன், தலைவன் தலைவியில பண்ணியிருக்கேன். ஸோ அது அடுத்த மாதம், இன்னும் டேட் சொல்லல. ஸோ அதுவும் அடுத்து இருக்கு. இன்னும் நிறைய கதை கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிக்கு வந்து அடுத்து வெயிட் பண்ணுறேன்.